வணக்கம் நண்பர்களே, என்ன பேர் தான் ராஜேஷ். இப்போ நீங்க பார்த்துட்டு Ytuber யூடியூப் சேனல் நீங்க பார்த்துட்டு இன்னைக்கு அற்புதமான வீடியோ தான் உங்களை பார்க்க வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க இந்த சேனல் முதல்ல பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணது மாதிரி பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணது மாதிரி லைக் பண்ணது மாதிரி இந்த வீடியோ மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம அதை பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து அற்புதமான வீடியோ தான் பார்த்துக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு வீடியோ வந்து மணி அர்னிங்கை பற்றி அது மட்டும் இல்லாமல் யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், ஸோ அது எப்படி எதுக்காக ஸ்ட்ரைக் எதுக்காக கொடுத்தாங்க, என்ன ரீசனுக்காக, அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து குரோமா கீயை பற்றி தான் பார்க்கணும். குரோமா கீனா ஃபர்ஸ்ட் என்னது அதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். குரோமா கீனா வந்து இது வந்து ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ஒரு சிறப்பம்சம் வந்து நமக்கு தெரியுது. சிறப்பம்சம் என்னன்னா, நம்ம பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க, பேக்ரவுண்டில் இருக்க கலர் வந்து நம்ம மல்டிப்ளஸ் பண்ணுறது, இல்லைன்னா இந்த பேக்ரவுண்டில் இருக்க கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது, பேக்ரவுண்ட் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற போது வந்து ஸோ அதுக்காக தான் குரோமாக்கு வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. இது வந்து மோஸ்ட்லி வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி சம்மந்தமாக, அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்துறையில் இந்த படத்துலாம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து யூடியூப்ல வந்து நிறைய வந்து டெக்னாலஜி சம்மந்தம் வந்து அதிகமாக போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்களே இப்போ வந்து குரோமாக்கு யூஸ் பண்ணிது அவங்களோட பேக்ரவுண்ட் செட்டப்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே சேஞ்சஸ் பண்ணி ஸோ அதுக்கு தகுந்த அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் அதெல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு குரோமாக்கு பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக அந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பேக்ரவுண்டில் அந்த கலர் வந்து எப்படி ஈஸியாகவே மாற்றுது. ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் வந்து இப்போமே கிடையாது. ஸோ அதனால அது சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஒன்று ஃப்ரீயாகவும் கிடையாது, இன்னொன்று வந்து நம்ம பே பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ பே பண்ண மூலமாக கிடைக்குது. ஸோ அதனால வந்து நீங்கள் அதுக்கு முதல்ல சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்ததுக்கு நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் அதில் வந்து குரோமா கீழே வந்து ரெண்டு விதமான கலர் வந்து உங்கள் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ப்ளூ கலர், இன்னொன்று கிரீன் கலர். ஸோ இந்த ரெண்டு கலர் என்னன்னு தான் நம்மளோட உடலில் நம்ம பார்க்குறோம். உடலில் வந்து இந்த ரெண்டு கலர் வந்து எப்போ எந்த விதத்துலையுமே ஒத்து வராது. ஒன்று ப்ளூ கலர், இன்னொன்று கிரீன் கலர். ஸோ எந்த விதத்துலையுமே ஒத்து வராது. பிளாக் வச்சாலும் வரும், ஒயிட் வச்சாலும் வரும், ரெட் வச்சாலும் வரும், ஆரஞ்சு வச்சாலும் வரும். ஸோ எந்த விதமாக கலர் வச்சாலும் நம்ம உடம்புல வந்து ஒத்து வரும். பட் இந்த ரெண்டு கலர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஒத்து வராது. ஸோ அதனால தான் இந்த ரெண்டு கலர் வந்து குரோமா கீழ வந்து நம்ம இதெல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. அதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் இல்லைன்னா பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்து வேற கலர் வச்சும் நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம். அதுதான் அடுத்த வரக்கூடிய ஒரு வீடியோல வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போதைக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம எப்படி சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா. இது வந்து ஃபேக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஸோ ஃபேக்கு கிடையாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் பேக்ரவுண்டில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, இந்த கிளிப் வந்து இங்கே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணதும் உங்களுக்கு இது தெரியும். ஸோ அதனால இது வந்து எந்த விதமான கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. ஓகேவா? வாங்க இப்போ அதை பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அதை எப்படி அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஸோ அந்தளவுக்கு வந்து நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இதை வந்து நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.